வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம Oppo Reno 7 சீரிஸ் உடைய ஸ்னீக் பீக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Oppo Reno சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் லான்ச் ஆன Oppo Reno 6 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டாக போச்சு. அதில் வந்து என்ன நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய கேமராஸ். அதில் வந்து யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறையா இருந்தது. அதில் வந்து போர்ட்ரேட் புக்கி வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதோடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா Oppo வந்து Reno 7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா Oppo பொறுத்த வரைக்கும் அதோடைய மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படி தான் சொல்லணும். ஸோ Oppo Reno 7 சீரிஸ்ல வந்து என்னென்ன மாடல் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Oppo Reno 7, Oppo Reno 7 Pro and Oppo Reno 7 SE அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல்ஸ் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 SE பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து ஐபோன்ஸ்ல தான் வந்து SE அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போலையும் பாத்தீங்கன்னா SE அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து Oppo Reno 7 பாத்தீங்கன்னா Snapdragon 778 ப்ராசஸரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரூமரா தான் வந்திருக்கு. அதே மாதிரி Oppo Reno 7 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity 1200 Max SoCயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Dimensity 1200 பாத்தீங்கன்னா இந்த MediaTekல இருக்கிறதுலே ரொம்ப பிரீமியமான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வர 5G மொபைல்ஸ் எல்லா ஹையர் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து MediaTek அவங்களுடைய கவனத்தை திருப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு. அண்ட் ப்ராசஸிங் வைஸும் வந்து இன்டர்நெட் ஸ்பீட்லாம் வந்து அமேசிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து Oppo Reno 7 Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek SoC 1200 Maxோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து Oppo Reno 7 Proல பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பல்சேட்டிங் லைட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது கேமரா சுற்றி ஒரு லைட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதெல்லாம் அது வந்து க்ளோ ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி க்ளோ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டும் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைஸ் தான் வருது. கிட்டத்தட்ட 6.5 இன்ச் அந்த சைஸ் தான் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனில் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அப்பியரன்ஸில் உங்களுக்கு வந்து பின்னாடி கேமரா இருக்கும். ஸோ இது மாதிரி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Oppo Reno Pro, Oppo Reno SE இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 6.5 இன்ச் 6.67 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்சஸில் தான் இருக்குது. ப்ராசஸர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். முக்கியமான எலிமெண்ட் Oppo Reno 7 சீரிஸில் என்னென்ன கேமராஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Oppo Reno சீரிஸில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Sony IMX706 லென்ஸோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Sony சென்சார் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து ஒரு படி மேலே இருக்கக்கூடிய சென்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு வந்து Oppo Reno 6 சீரிஸே வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Sony சென்சார் வந்து அடுத்த லெவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கேப்பபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிக்சல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 7 ஆகட்டும் 7 Pro ஆகட்டும் கேமராவில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் தெரியும் ஃபைனலாக வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50 மெகா பிக்சல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னா நீங்கள் வந்து ஒரு OnePlusல 9 சீரிஸில் வந்து 50 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதே Sony IMX லென்ஸில் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய, ஏன் அதை விட நல்லா இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். Oppo Reno 7 and 7 Proல வந்து கேமரா கேப்பபிலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Oppo Reno 7 SEல வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து IMX லென்ஸாக இல்லாமல் நார்மலாக லென்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து Oppo Reno 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா Oppo Reno சீரிஸ் வந்து எப்பவுமே வந்து அவங்க ஏதாவது ஒரு யூனிக்கான ஃபேக்டர் வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு செல்லிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ Oppo Reno 7 சீரிஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஹையராக தான் இருக்க போகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து Oppo
Reno 7 SC அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாடலும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா Oppo Reno 7 சீரிஸ் உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Oppo Reno 7 ஆகட்டும் 7 Pro ஆகட்டும் உங்களுக்கு வந்து 4500 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான சைஸாகவே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன் பிளஸ்லையும் எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா 4500 mAh தான் கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபோன்லாம் கொஞ்சம் பல்காக இருக்கோ, கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கோ, அதில் தான் உங்களுக்கு வந்து 5000 mAh அது மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 and 7 Proக்கு வந்து ஒரே கேப்பபிலிட்டி கொடுத்துட்டாங்க. Oppo Reno 7 SCல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4300 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 200 mAh வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஓப்போவில் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ்வலாக Oppo Reno 6ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் இன்பில்ட்டாகவே வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஆக்சஸிங் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் வந்து Oppo Reno 7 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணியும் காட்டுவோம் ஃபோன் லான்ச் ஆன உடனே. ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.